அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. எப்போ மாதிரி இந்த வாரத்தையே எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நேற்று நம்ம சேனலில் ரெட்மி நோட் 10S இதோட இன்டெப்த் ரிவ்யூ அப்லோட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி அப்டேட், ஜியோ வந்து அவங்களுடைய நிறைய ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிளான் அப்படின்னு பார்த்துலாம். Oneplus Nord 2 பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். கூடவே வந்து Mi 11 Lite இதில் 5G வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துலாம். டெக்னிக் நம்பர் 594 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் செப்டம்பர் 27 அப்புறம் பழைய ஆண்ட்ராய்ட் டிவைசஸில் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 2.3.7 இதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்ஷன் எதுலையுமே கூகுளுடைய ஆப்ஸ், அதாவது ஜிமெயில், யூடியூப் இதெல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகாது அப்படின்னு தெரியுது. ஸோ இது செப்டம்பர் 27 அப்புறம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 2.3.7 வேர்ஷன் கீழே அப்படின்னு சொல்லும்போது இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 1.0, 1.1, 1.5, 1.6 அதாவது கப் கேக், ஜிஞ்சர் பிரெட் இந்த வெர்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்ட் 3க்கு அப்டேட் பண்ணால் மட்டும்தான் கூகுள் ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ செப்டம்பர் 27 அப்புறம் ஓல்ட் டிவைசஸில் கூகுளுடைய ஆப் சப்போர்ட் பண்ணாது. ஜிமெயில் ஆப்லேயும் சில கஸ்டமைசேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. கஸ்டமைசேஷன் அப்படிங்கும்போது வந்து இவங்க கலர்ஸ் மட்டும் சிலது ஆட் பண்ணலாம் தெரியுது. பேசிக் கலர்ஸ் எப்போ மாதிரி தான் இருக்க போது. உங்களுக்கு ப்ரமோஷன்னா க்ரீன் கலர், சோஷியல் மீடியானா ப்ளூ கலர் அதே மாதிரி தான் இருக்குது. பட் சில இடங்களில் வந்து அப்டேட் லேபிள்ஸ் இதிலெல்லாம் வந்து ஆரஞ்சு கலர்ஸும் இவங்க ஆட் பண்ணுறாங்க, எல்லோ கலர்ஸ் இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ ஜிமெயில் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்க போது. ஆண்ட்ராய்ட் 12 வந்ததுக்கப்புறம் கஸ்டமைசேஷனே நம்ம பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 இருக்குது. தற்சமயம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வழியாக 50 மில்லியன் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கிறதா வந்து ஏர்டெல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கில் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் ரீசெண்டாக அவங்க கொண்டு வந்த பே டு கான்டாக்ட் ஃபீச்சர் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பே டு கான்டாக்ட் அப்படிங்கும்போது ஃபோன் நம்பர் இருந்தால் போதும், யூபிஐ ஐடியெல்லாம் போடாமல் வந்து ஈஸியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்னால வந்து அதிகம் பேர் வந்து டிரான்சாக்ஷன் இதில் பண்ணுறதா தெரியுது. ரிலையன்ஸ் ஜியோ அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக சில ப்ரீபெய்ட் பிளான்ஸில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ப்ரீபெய்ட் பிளான், அதாவது சிலது 14 டேஸ், சிலது 28 டேஸோட வருது. ஸோ இதில் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளான், அதாவது 14 டேஸ் நீங்கள் வாங்கினாலும் சரி, 28 டேஸ் வாங்கினாலும் சரி, அந்த பிளானில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து உங்களுக்கு டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பர் டே உங்களுக்கு 1 GB டேட்டா அப்படின்னா இந்த ஆஃபர் கீழே வாங்கும்போது பர் டே உங்களுக்கு 2 GB டேட்டா கிடைக்கும். இதுதான் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே 6 ப்ரீபெய்ட் பிளான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது ₹39 ஆரம்பித்து ₹185 இங்கே நீங்கள் பார்க்குறது தான். ஸோ ₹39 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 MB டேட்டா அப்படின்னா இந்த ஆஃபரில் 200 MB டேட்டா வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ₹69, ₹75, ₹125, ₹155, ₹185 உங்களுக்கு 2 GB டேட்டா இருக்குது. 28 டேஸ்க்கு எவ்ரிடே 4 GB டேட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆட் ஆன் ஆகி வரும். ஸோ நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபரையும் செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி டீம் இல்லைனா சைபர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐஃபோன், ஐபேட் யூசர்ஸ் எல்லாருமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணணும் அவங்களுடைய டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை iOS-ஆக இருந்தீங்கன்னா iOS 14.7.1க்கும், ஐபேட் யூஸராக இருந்தால் ஐபேட் OS 14.7.1 வெர்ஷனுக்கும் உங்களுடைய டிவைஸை வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்தியாவில் ஒரு பெரிய வல்னரபிலிட்டி இருக்குது. ஹேக்கர்ஸ் வந்து உங்களுடைய டிவைஸை ரிமோட்டாகவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இப்போ இருக்குது. அதனால் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இது எவ்வளோ தூரம் சிவியர் அப்படிங்கிறது புரிஞ்சு நீங்களே வந்து உங்களுடைய டிவைஸஸை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணுங்கள். iOS மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் அவைலபிளாக இருந்தால் அப்டேட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்படி சாம்சங்குடைய ஆகஸ்ட் 11 லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ராடக்ட்ஸுடைய ஹை குவாலிட்டி ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டர் இமேஜஸில் ரொம்பவே கிளியராக இருக்குது. இதோட கேமரா மாடியூல் சாம்சங்குடைய S21 எப்படி இருந்ததோ அதே மாதிரி கேமரா மாடியூலோட தான் இது லான்ச் ஆக போகுது. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக்காக இருக்க போகுது. அதே Z Flip 3 உடைய HQ ரெண்டரும் ரிவீலாக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு கிளாம்ப் ஷெல் மாடலில் கேமரா மாடியூலில் ஒரு செப்பரேஷன்
இருக்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் இதோட கலர்ஸும் வந்து இங்கே ரிவீல் ஆயிருக்கு. HQ ரெண்டர்ஸோட ஒயிட், பிளாக், பர்பிள், க்ரீன் கலர்ஸில் இது வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட சாம்சங்குடைய கேலக்ஸி வாட்ச் 4 இதோட டிசைனும் வந்து லைவ் இமேஜஸே ரிவீலாக இருக்குது. வாட்ச் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாசிக் டிசைனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது லைவ் இமேஜஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து August 11 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இப்போ லைவ் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. Qualcomm உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Qualcomm Snapdragon 895 இல்லை 898 அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ இது 898 இந்த பேரில் தான் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.09 GHz இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 888 விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும், எஃபிஷியன்சியும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போ ரிவீலான ஃபீச்சர்ஸ் வச்சு. ஸோ Qualcomm கூடிய விரைவில் இந்த சிப்செட்டுடைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகுது. Mi 12 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. சாம்சங் கேலக்ஸி A52S கூடிய விரைவில் யூரோப்பில் லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய பார்த்தோம். இது Snapdragon 778 லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோம். இதே மாடல் நம்பரோட இப்போ இந்தியாலையும் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. எங்கே லிஸ்டிங் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMA52 இந்த மாடல் நம்பரோட இந்தியாலையும் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கண்டிப்பாக யூரோப்போட இந்தியாவில் இவங்க கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து A52 இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் இப்போ லிஸ்டிங்காக இருக்குது. Oneplus ரீசெண்டாக லான்ச் பண்ண Oneplus Nord 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட் ஆகிட்டதா ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது சார்ஜ் பண்ணும்போது அப்படியெல்லாம் பிளாஸ்ட் ஆகல. ஜஸ்ட் அந்த லேடி வந்து சைக்கிள் பண்ணும்போது ஸ்லிங் பேக்கில் வச்சு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பேக்லேருந்து ஸ்மோக் வந்து அது பிளாஸ்ட் ஆகிருக்கு. பிளாஸ்ட் ஆன ஷாக்கில் அவங்க பேனிக் ஆகி வந்து அவங்க சைக்கிளில் போனவங்க ஆக்சிடென்ட்டும் ஆகிருக்கு. ஸோ அவங்க இப்போ வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. ஃபோன் பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகி டேமேஜ் ஆகிருக்கு. எதனால அப்படின்னு இப்போ வரைக்கும் ரீசன் தெரியல. பட் ரொம்பவே புதுசாக இப்போ லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட் ஆனது. பார்க்கலாம் OnePlus அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு. அடுத்த அப்டேட் மீ யூசர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஒருவேளை Mi 11 Lite 4G பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீ தரப்புலேருந்து ஒரு லைட்டர் வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவுட்லுக் டிசைன் நல்லாயிருக்கும். Snapdragon 732G கொடுத்துருந்தாங்க. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அன்பாக்சிங், ரிவ்யூ எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிஸ்கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் மூலிமா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா தெரியுது. அவுட்லுக் நல்லா இருந்தது, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இதில் 5G வேரியண்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 5G வேரியண்ட் அப்படின்னு சொல்லும்போது அகைன் இது ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆனது. Snapdragon 780G அங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலையும் அதே சிப்செட்டில் கொண்டு வருவாங்களா இல்லை வேறு சிப்செட்டில் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. எப்போ லான்ச் பண்ணுவாங்க அதை பற்றியும் தகவல் இல்லை. பட் Mi 11 Lite 4G இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு 5G இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். Qualcomm லான்ச் பண்ண போகிற ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டோடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் E5 AMOLED பேனல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து டயட் டேபிள். கங்க்ராச்சுலேஷன் டயட் டேபிள். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.